நீங்க அந்த மேய்ச்சல் சமூகத்த பத்தி சொன்னீங்க கிரிகா. இப்ப அந்த மேய்ச்சல் அப்டின்னாவே நம்ம கால்நடைகள வெளியில ஓட்டிட்டு போறோம். இரை தேடிய ஒரு பயணம் தான் அது வந்து. இறை பயணம் எப்படி நம்ம வந்து ஒரு மத அடிப்படையில நம்ம பண்றோமோ, இது ஒரு இறை பயணம். அதுக்கு உண்டான தீவனத்த இந்த பசு தீவனத்த பசும்புல்ல நோக்கி பயணிக்கக்கூடிய பயன். இது பறவைக்கு ஒரு வகையான பயன் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவத்திலயும் இருந்தது. அதேபோல காட்டு விலங்குகள் யானைக்கு அந்த மாரி இருந்தது. அதேபோல தான் இந்த மேய்ச்சல் சமூகக்காரங்களும் அவங்களுடைய கிடைய ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில ஒரு குறிப்பிட்ட வழியா பண்றாங்கன்னா, அத பத்தின கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்களேன். ஆமா. இது வலசை பயணம்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த மக்களே வந்து அவங்களோட இத வந்து வலசை போறதுன்னு தான் வந்து 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 குறிப்பிடுறாங்க. அவங்க குடியிருக்கிற வீடுகளுக்கு பேரு வலசை கூடுன்னு தான் அந்த குடாப்பு வீடுகள இப்போ ராமநாதபுரம், சிவகங்கையிலிருந்து இடம்பெறக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. இப்போ இன்றைக்கு தஞ்சை வேளாண் சமவெளி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மிக பரந்துபட்ட வேளாண் சமவெளி, தஞ்சை வேளாண் சமவெளி தான். அதற்கு நம்முடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அங்கே விவசாயம் நடந்திருக்குது, அந்த தஞ்சை சமவெளியில. அதில வேளாண்மையினுடைய முக்கியமான ஆதாரமா இருக்கக்கூடிய இடுபொருள் ஆதாரம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கையிலிருந்து கிளம்புகிற அந்த வரத்தாட்டு கீதாரிகள் தான். அவங்க தான் அவ்வளவு ஒரு நீண்ட வேளாண் சமவெளிய தங்களுடைய கிடை போடுகிற வேளாண் தொழில்நுட்பத்தால வந்து இவ்வளவு ஆண்டுகளா வளப்படுத்தி வந்துட்டுருக்கிறாங்க. ஆ அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இங்க இருந்து காவேரியில தண்ணி வர்றதுக்கு முன்னாடி போய் வந்து அறுவடை விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து கெட போட்டுட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. அதுபோல ஒவ்வொரு பகுதியிலயும் தமிழ்நாட்டில இந்த பட்டி மாடு, கிடை மாடு, மலை மாடு, கிடை ஆடு, பட்டி ஆடு இப்படி வெவ்வேறு பகுதியில கிடை போடுற பழக்கம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நீடிச்சிருக்கு. அவங்க வெவ்வேறு வகையில இப்போ வைகை விவசாய பரப்புல ஒரு காலகட்டத்தில இடம்பெயர்ந்து வந்து கெட போட்டுப்பாங்க. அப்புறம் விவசாயம் முடிந்தோனே அ காட்டுப்பகுதியில போய் மேய்ச்சல்ல ஈடுபடுவாங்க. இதெல்லாம் வந்து வலசை அப்படின்னு தான் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அவங்க இடம்பெயர்ந்து போறத. இதுவும் வந்து தமிழ்நாட்ல இன்றைக்கு இந்த நெருக்கடிக்குள்ளா இருக்கு. இன்றைக்கு உலகளாவிய அளவுல வலசைகள பல நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல வந்து அந்த அவங்களோட வலசை பாதைகள அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுல வந்து இமாச்சல் மாநிலத்தில வந்து முதல் முறையா இந்தியாவுல வலசை பாதைகள ஆவணப்படுத்துறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நாங்களும் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சார்பா தமிழகத்தில பல்வேறு பகுதியில வாழக்கூடிய அந்த மக்களுடைய வலசை பாதைகள ஆவணப்படுத்தி அத அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னெடுத்து நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா வலசையை தீர்மானிக்கிற அதிகாரம் இன்றைக்கு அந்த மக்கள்ட்ட இல்லாம போயிருக்கு. வளர்ந்து இருக்கிற நகர்ப்புற மயமாக்கல். இதனுடைய விளைவா அந்த வலசை பாதை மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருக்குது. அந்த வலசை பாதைகள தீர்மானிக்கிற அதிகாரமும், அந்த வலசை பாதைகள அங்கீகரிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அந்த கோரிக்கையில நாங்க எங்களுடைய அமைப்பின் சார்பா எடுத்து கொண்டு போற முயற்சியில ஈடுபட்டு வர்றோம். இந்த வலசை பாதைய பத்தி தெளிவா சொன்னீங்க. அதாவது பறவைகள் போல, காட்டு விலங்குகள் போல இந்த கிடைகளுக்கும் வலசை பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வலசை பாதை அப்படின்றது வந்து ஒரு பாரம்பரிய அறிவு. அது நிறைய தகவல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பு. இப்ப இந்த வலசை பாதையில போகும் பட்சத்துல, இந்த கிடையர்கள், இல்ல இடையர்கள், இந்த மேய்ச்சல் சமூக மக்கள் என்ன மாரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க? இப்ப என்ன மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு வலசை பாதைகள் எல்லாம் நெடுஞ்சாலைகளா மாறி இருக்கு. அந்த நெடுஞ்சாலைகள்ல கனரக வாகனங்கள் போகுது. இங்க வந்து அ இடம்பெயரும்போது பல்வேறு சாலை விபத்துகளால ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான மதிப்பிலான தங்களுடைய கால்நடை செல்வங்கள மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய மக்கள் வந்து இழக்கிறாங்க. நீங்க சொன்ன மாரி இந்த மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய மக்கள் பொது நிலங்கள காமன் லேண்ட பயன்படுத்தக்கூடிய மக்கள். இந்தியாவுல தமிழ்நாடு மிக வேகமாக அர்பனிசம் ஆனக்கூடிய மாநிலம். நகர்ப்புற மயமாக்கல் வடிவம் கொண்ட ஒரு மாநிலமா இருக்கிறதுனால, நகர்ப்புற மக்கள் ரொம்ப விரிவா நடக்கிறதுனால, ஏரி, குளங்கள், கண்மாய்கள், ஓடைகள் போன்றவைகள்லாம் வந்து இன்றைக்கு வீடுகளாக்கப்படுது. பொது நிலங்கள்லாம் வந்து பெரிய அளவுல பிற பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுனால, அந்த ரிசோர்ஸ் குறையுது. மேய்ச்சல் நிலங்கள் வந்து பெரிய அளவுல குறைஞ்சிட்டு வருது. அந்த அடிப்படையில இவங்க வந்து ஏற்கனவே உள்ளூர்ல கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. வலசை போற மக்களுக்கும், அந்த உள்ளூர் கால்நடை வளர்க்கக்கூடிய மக்களுக்கும் முரண்பாடுகள் வருது. பொது நிலங்கள பல ஊர்கள்ல இருந்து குத்தகைக்கு விடுற பழக்கம்லாம் இருக்கு. அது சட்டத்துக்கு புறம்பா இருந்தாலும், இது ஒரு
மேய்ச்சல் கொள்கைன்னு ஒண்ணு வந்து பாஸ்டோரல் பாலிசின்னு ஒண்ணு இந்திய அரசுல நம்மட்ட சமூக அமைப்புல இல்லாததுனால, அந்த மக்கள் வந்து ஒடுக்குமுறைக்குள்ளாறாங்க. உள்ளூர்ல கால்நடை வளர்க்குறவங்களான்னு பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்னு வந்து இவங்களை பற்றி பிரிதலோ ஏன்னா கடந்த 40, 50 ஆண்டுகளா நம்முடைய பாரம்பரிய வேளாண் முறை இதில மாற்றம் வந்ததுனால, கிடைப்போடுவோருடைய அ ப பலன்கள் வந்து பொது சமூகத்துக்கு தெர்ல. இப்போ பள்ளிப்பாடல்ல ஒரு வேளாண் சமூகத்தை சார்ந்தவர் வந்து ஒரு கீதாரியை அ பாடி அழைச்சிட்டு வர்றதா வந்து பாடல்கள் இருக்கு. ஆனா, இன்றைய நிலைமை என்னன்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு இந்த இடம்பெயரும்போது, நீர்நிலைகள பகிர்ந்து கொள்வதில, மேய்ச்சல் நிலங்கள ப ப பகிர்ந்து கொள்வதில, உள்ளூர் மக்களோடையும், பல்வேறு தரப்பினருடையும் ஒரு மோதல் போக்கு உருவாகுது. இதுக்கு தீர்வா அரசாங்கம் ஒரு மேய்ச்சல் கொள்கையே இடம்பெயரும் காமன் லேண்ட பயன்படுத்தக்கூடிய இந்த மக்களுக்கான இத கொண்டு வரணும். பொதுவாகவே தமிழ்நாட்டில பொது நிலங்கள சார்ந்து மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய மக்கள், இன்னும் இதர பல்வேறு மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை வரைவ உருவாக்கணும். நாங்க தமிழ்நாட்டில, இந்தியாவுல பாஸ்டோரல் பாலிசி ரேஞ்ச்லேண்ட் பாலிசி ஒண்ணு கொண்டு வரணுங்கிற கோரிக்கைய அரசாங்கத்துக்கு வச்சு, அதுக்கான முன்னெடுப்புகள மக்கள் அளவுல, சமூக அமைப்புகள் அளவுல நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த ஐநா வந்து இப்ப 2026வது ஆண்டு வந்து உலக மேய்ச்சலிய ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த சிறப்பான ஒரு அறிவிப்ப ஒட்டி, இந்த தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு எடுக்கக்கூடிய சில முன்னெடுப்புகள்னு இருக்கும். அதுமாரி சில முக்கிய முன்னெடுப்புகள் என்னால திட்டமிட்டுருக்கீங்க? என்ன உங்களுடைய இப்ப குறுகிய கால நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னென்னன்னு கொஞ்சம் பட்டியலிடுங்க. முதல் முறையா தமிழ்நாட்டில மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய மக்கள் ஒரு தமிழ்நாடு அளவுல ஒருங்கிணைக்கப்படல. வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு பாரம்பரிய சமூகங்கள் ஈடுபடுறாங்க. அவங்க அந்தந்த பகுதியில சங்கங்களா தங்களுடைய கோரிக்கைகள முன்வச்சு போராடி வர்றாங்க. முதல் முறையா வெவ்வேறு சமூகங்கள ஒருங்கிணைக்கிற சங்கங்களாவும், அந்த அமைப்புகளாவும் ஒருங்கிணைக்கிற முயற்சியில ஈடுபடுறான். அவங்கள ஒருங்கிணைச்சு அந்தந்த பகுதியில தனிப்பட்ட அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்குது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில வனம் மேய்ச்சல் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்குது. 2006 வன உரிமை சட்டத்தில மேய்ச்சல் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. பாரம்பரிய மேய்ச்சல் சமூக மக்களுக்கு. ஆனா, அவங்களுக்கு உரிமை கோருகிற வாய்ப்போ வந்து கிடைக்கல. இதுவரை மேய்ச்சல் சார்ந்த மக்கள் அந்த வன உரிமை சட்டத்த பயன்படுத்தி தங்களோட உரிமைகளையும் கோரல. அரசும் வழங்கல. இந்தியாவிலே தமிழ்நாட்டில ஒரு இடத்தில் கூட மேய்ச்சல் சமய மக்களுக்கு வன மேய்ச்சல் உரிமை வழங்கப்படல. இப்போ நாங்க வந்து இதுவரை ஒரு 15 கிராமங்கள்ல வன கிராம சபைகள் உருவாக்கியிருக்கிறோம். தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க மலையடி பகுதிகள ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு வன மேய்ச்சல பெறுறதுக்கான வன கிராம சபைகள் உருவாக்குறது, அதனூடாக வன மேய்ச்சல் உரிமைய வந்து பெறுறதுங்கிற முயற்சிய ஈடுபடுறோம். ஏன்னா, கடந்த 22, 25 ஆண்டுகளா வந்து தமிழ்நாட்டில முழுக்கவே வன மேய்ச்சல் வனத்துறையால தடை செய்யப்பட்டிருக்குது. அந்த மக்களுக்கு தத் இந்த 2006 வன உரிமை சட்டம் வந்து 19 ஆண்டுகளா அ அந்த சட்டம் பற்றிய புரிதல் உருவாக்கல. நாங்க கடந்த 2 ஆண்டுகளா அந்த சட்டம் குறித்து பல்வேறு பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறோம். பல்வேறு வெளியீடுகள் கொண்டு வந்து அந்த வன உரிமை சட்டத்தில பொதுவா பழங்குடிகளுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மேய்ச்சல் சமூக மக்களுக்கும் அதில உரிமை இருக்குங்கிற கருத்த நான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். இன்னைக்கு அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். வன மேய்ச்சலை பெறுவத இந்த முதல் இதுவா வச்சிருக்கிறேன். இன்னொன்னு வலசை பாதைகள தீர்மானிக்கிற அதிகாரம். இது கிட்டத்தட்ட ஒரு இறையாண்மை அதிகாரம் போல தான். தமிழ்நாட்டினுடைய ஒரு பூர்வ தொழிலாவும், ஆதி தொழிலாவும் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தொழில, அதில ஈடுபடக்கூடிய மக்கள் அவங்க காலங்காலமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா அவங்க பயணிச்ச அந்த வலசை பாதைகள போராடி அங்கீகாரம் செய்வது, அந்த வலசையை தீர்மானிக்கிற இறையாண்மையை மேய்ச்சல் சமூக மக்கள் பெற செய்வதுங்கிற கோரிக்கையை நம்ம 2வது இதுவா இது பண்ணியிருக்கிறோம். இன்னொன்னு இவங்களுக்கான பல்வேறு வகையான சிக்கலை எதிர்கொண்டிருக்கிற மக்களுக்கு அரசினுடைய பார்வையோ, நலத்திட்டங்களோ, உதவிகளோ எதுவும் இல்ல. அதனால தமிழ்நாடு மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம்னு சொல்லி ஒரு வாரிய அ கோரிக்கைய முன்னெடுத்திருக்கிறோம். பொருளாதாரம் ஏன்னா இன்றைக்கு மீனவர்களுக்கு ஒரு நல வாரியம் இருக்குது. பல்வேறு தொழில்ல ஈடுபடக்கூடிய மக்களுக்கு நல வாரியங்கள் இருக்கு. மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அரசினுடைய பார்வையோ, பட்ஜெட்டோ, உழவர் நலத்துறை இருப்பது போல மேய்ச்சல் சமூக மக்களுக்கு சுயேட்சையான அதிகாரம் கொண்ட ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு நல வாரியத்த உருவாக்கணுங்கிற கோரிக்கையை நாங்க வந்து தொடர்ச்சியா பரப்புரை செய்றோம்.
அதனூடாக அந்த நல வாரிய கோரிக்கைகள் அடையிறதையும் சொல்றோம். இன்னொன்னு வந்து இன்று மக்கள் நவீன கால்நடை வளர்ப்பும் இங்க வந்து தமிழ் சூழல்ல வந்ததுனால, அவங்களுடைய பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பம் அல்லது பாரம்பரியம் அறிவை வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வர்றாங்க. அத ஆவணப்படுத்துவதில முயற்சியில ஈடுபடுறோம். இப்படி வெவ்வேறு திட்டங்கள வந்து நாங்க இலக்குகளா கடந்த 2, 3 ஆண்டுகளுக்கு வச்சு வேலைகள கொண்டு போறோம்.